நீ சொல்ற கதை நல்லா இருக்குமாக்கா, ஆனா எங்க பவுண்டரியில் இல்லையே. அவன் படம் பண்ணுவாயா, ஆனா அவனை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. கழட்டி விட்டுரு. கொம்ப மாதிரி கதை வேணும். மாமன்ன மாரி கதை இருக்கா சார்? கதையெல்லாம் ஓகே தான் சார், அவன் சொல்ற பட்ஜெட்ல தான் எடுக்க முடியாது சார். பட்ஜெட்குள்ளே வர ஆர்டிஸ்டையும் எக்யூப்மெண்ட்ஸையும் யூஸ் பண்ணுவோம் சார். எங்களுக்கே பாடம் நடத்துறியா? ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு சொல்லுங்க சார். ஹீரோ ஓகேனா அடுத்த மாசமே ஷூட்டிங் போலாம். கதை கேட்குற மகா, ஃபஸ்ட்டு ப்ரொடியூசரை கால் பண்ண சொல்லு. சார் சினாப்சிஸ் கொடுத்து 2 வாரம் ஆகுது சார். அதுக்காக வித்தவுட் அப்பாயின்மெண்ட்ல ஆபீஸ் வருவியா? முதல்ல இவன் நம்பரை பிளாக் பண்ணு. நான் இந்த பக்கமே வரக்கூடாது இனிமே. வெளியே போ. உன் பையன் சினிமால இருக்கானே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? நல்ல பொழப்பு பொழைக்கல, உருப்படாம போச்சு. உனக்கு பின்னாடி பிறந்ததெல்லாம் ஊடு காருன்னு வசதியா வாழுது, இங்க வாடகை கொடுக்கவே வக்கீல. உனக்கெல்லாம் குடும்பம் ஒரு கேடு. எல்லா துறையிலையும் எக்ஸாம் வச்சு நீ ஃபிட்டு நீ அன்ஃபிட்டுன்னு சொல்லுவாங்க. நீ மட்டும்தான் எக்ஸாமே வைக்காம என்ன தோக்கடிக்கிற. எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் வாய்ப்பே கிடைக்காம தோற்று போனவன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மகா. உன் கதையை ஹீரோக்கு சொன்னேன்டா. ஓகே சார். ஆனா உன் அளவுக்கு சொல்ல முடியல. பட் ஹீ இஸ் இம்ப்ரெஸ்ட். தேங்க்யூ சார். நான் ஹீரோக்கு கால் போடுறேன், நீ ஸ்டோரி நரேட் பண்ணிடு. எஸ் சார். சொல்லுங்க டார்லிங். ஹாய் துரு, டைரக்டர் லைன்ல இருக்கான், நீ பேசு. ஓகே டார்லிங். டே மகா. சார். நீ பேசு. எஸ் சார். ஹே மகா, ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். டார்லிங் கதையை சொன்னாரு, ஓகே தான். ஜஸ்ட் அவுட்லைன் சொல்றீங்களா? ஷோர் சார். டைட்டில் உயிர் மெய் ஆயுதம். நீங்கள் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கீங்க. எல்லாருமே உங்கள் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்காங்க. ஒரு வருஷத்தில் 5 ஜாப் விட்டுருக்கீங்க. ஒரு வாரம் மேக்ஸிமம் 1.5 மாதத்துக்கு மேலே உங்களால் எந்த வேலையிலையும் தாக்கு பிடிக்க முடியல. இதனால ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வெக்ஸ் ஆயிடுறாங்க. உங்களை கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க. இப்போ தான் அவங்க எல்லாருக்கும் தெரிய வருது உங்களுக்கு எந்த வேலையிலையும் விருப்பம் இல்லைன்னு. ஃபேமிலியோட கம்பல்ஷனுக்காக தான் நீங்கள் இந்த வேலைக்கெல்லாம் போயிருக்கீங்க. பட் உங்களோட எய்ம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். இதை கேட்டதும் எல்லாருமே அப்செட் ஆயிடுறாங்க. இருந்தாலும் போய் தொலைன்னு உங்களை பிளஸ் பண்ணுறாங்க. நீங்கள் டிகிரி ஹோல்டருங்கிறதால எஸ்ஐ செலெக்ஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க. ஃபிசிக்கலில் மெரிட், ரிட்டர்ன்லேயும் மெரிட், மெடிக்கலில் ஃபிட்டு, அப்புறம் நேர்முக தேர்வும் முடிஞ்சு 1 வாரத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. 1 வாரம் கழித்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் உங்கள் வீட்டுக்கு வருது. பட் நீங்கள் வீட்டில் இல்லை, ஜெயிலில் இருக்கீங்க. 3 கொலை பண்ண கொலைகாரனா. இங்கே தான் சார் இன்டர்வல் பிளாக். என்ன நடந்ததுன்றது தான் செகண்ட் ஹாஃப். ஓகே மகா, ஸ்கிரிப்ட் நல்லா வெயிட்டாக இருக்கு. பவுண்டட் இருக்கா? இருக்கு சார். அப்போ நீ ஒன்று பண்ணு, ஸ்கிரிப்டை டார்லிங்கிட்ட கொடுத்துட்டு நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சார். டார்லிங் சொல்லு துரு. ஸ்கிரிப்ட் ஓகே தான், பண்ணலாம். ஓகே, ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்க டார்லிங். கங்க்ராட்ஸ் மகா. தேங்க்யூ ஸோ மச் சார். பாய் டார்லிங். ஓகேடா மகா. பவுண்டட் நீ எப்போ எடுத்துட்டு வர? டேய் உன்னதான்டா கேட்குறேன், பவுண்டட் எப்போ எடுத்துட்டு வர? சார் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்ன? உங்களுக்கு அட்ரஸ் அமைச்சிருக்கேன், கொஞ்சம் வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியுங்களா? ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். என்ன சுச்சுவேஷன்? வெளியே வர முடியாத நோய் சார். அப்படி என்ன நோய்? எல்லாருக்கும் வரது தான். இன்னைக்கு எனக்கு வந்துச்சு, நாளைக்கு உங்களுக்கு வரும். டேய், என் ஆஃபீஸ் வாசல்ல 6 மாசம் நாய் மாதிரி நின்று பரிதாபப்பட்டு கதையை கேட்டு ஹீரோக்கு கதையை சொல்லி ஓகே பண்ணா உனக்கு இருக்கிற சூ கொழுப்பு. சார் உங்களை நான் நம்புறேன் சார், வேற யாரையும் நம்ப முடியாது. இந்த ஸ்கிரிப்டை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா இது படமாயிடும் சார். ஓ, நான் எடுத்துட்டு போய் படம் பண்ணுவேன், நீ நடு ரோட்ல நின்று என்ன மயிரை புடுங்குவியாடா? இப்போ அதை கூட புடுங்க முடியாது சார். மொத்த எச்சக்கல புறம்போக்கு பண்ணாட உன்னை சாவடிக்கிறேன்டா, சாவடிக்கிறேன். சிஜியில் உயிர் கொடுத்து தான் சாவடிக்கணும். வந்து எடுத்துட்டு போங்க சார். சிஜிலையா? யாரா நீ? யாரா? ஏய் கேக்குறல, சிரிக்காதடா, யாரா நீ? சொல்றா. ஏய் சொல்ல மாட்டியா? தான வரேன்டா.